முருகாசரணம். இன்று 2/5/2025 ஸ்ரீ ராமானுஜர் 1008வது அவதாரத் திருநாள். 1000 ஆண்டுகள் முன்பு ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் ராமானுஜர். இவர் இந்து மதம் மற்றும் சமூகத்தை சீர்திருத்தம் செய்த வைணவ மகான். இவர் ஆழ்வார்களின் பாசுரங்களை பெருமாள் கோவில்களில் இசையுடன் பாடிட வழிவகுத்தவர். இதனால் இவர் தமிழ் வேதமான திருவாய் மொழியின் செவிலித்தாய் என போற்றப்படுகிறார். ராமானுஜர் பன்மொழி புலமை மிக்கவர். இவர் தமிழ் மறையை தழைக்க செய்தவர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜனநாயக, சமத்துவம், சமதர்மம், ஜாதி பேதமின்மை ஆகிய கொள்கைகளை மக்களிடையே உபதேசித்து அதனை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். இவர் ஆன்மீகத்தோடு சமூக ஒற்றுமையும் வலியுறுத்திய சிறந்த சமூக ஆன்மீக சீர்திருத்தவாதி. ஆதி திராவிடர்களை திருக்குலத்தவர் என்று புகழ்ந்தார் ராமானுஜர். இவரை உடையவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர், எம்பெருமானார், திருப்பாவை ஐயர், எதிராஜமுனி, இளைய பெருமாள் என பல பெயர்களால் அழைக்கின்றனர். இவர் ஸ்ரீரங்கம் கோவிலின் நிர்வாக திட்டங்களை சீரமைத்து தொகுத்து வகுத்தார். இந்து தத்துவ பிரிவுகளில் ஒன்றான தத்துவத்தை தோற்றுவித்து அதை இந்தியா முழுவதும் பரப்பினார் ராமானுஜர். ஏழை எளிய மக்களிடம் வைணவம் பரவ காரணமாக இருந்தார். பரிபூர்ணமான பக்தியும் சரணாகதியுமே இறைவனை அடைவதற்கான எளிய வழி என்று கூறி மக்களை எளிய வழியில் நெறிப்படுத்தினார் ராமானுஜர். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் சோமயாஜி தீட்சிதர் மற்றும் காந்திமதி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் ராமானுஜர். இவர் தனது தந்தையிடமிருந்து வீட்டிலே வேதங்களை கற்று வந்தார். சிறு வயதிலே வேதங்களிலும் உபனிஷத்திலும் இருக்கும் மிக நுணுக்கமான தத்துவங்களை எளிதாய் புரிந்து கொண்டார் ராமானுஜர். இவர் தனது 19வது வயதில் தஞ்சை அம்மாள் என்ற பெண்ணை திருமணம் 16வது வயதில் இவர் தனது 16வது வயதில் தஞ்சையம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். திருமணமான சில மாதங்களில் தனது தந்தையை இழந்தார் ராமானுஜர். கல்வி கற்கும் ஆர்வத்தினால் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு குடிபெயர்ந்தார் ராமானுஜர். இவர் காஞ்சிபுரத்தில் யாதவ் பிரகாசகர் என்கிற பண்டிதரிடம் சீடராக சேர்ந்தார். கல்வி கேள்வி ஞானங்களில் தேர்ச்சி பெற்றவரான யாதவ பிரகாசகர் அளித்த சில அத்வைத விளக்கங்களில் ராமானுஜருக்கு உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கோபம் கொண்ட யாதவ பிரகாசர் ராமானுஜரை கங்கையில் தள்ளி ஜலசமாதி செய்ய எண்ணி காசிக்கு சீடர்களுடன் பயணமானார். காசியை நெருங்கும்போது தனது தம்பி கோவிந்தனின் மூலம் குருவின் திட்டத்தை அறிந்து காசியிலிருந்து காஞ்சிக்கு தப்பினார் ராமானுஜர். காசியிலிருந்து காஞ்சிக்கு ஒரே நாள் இரவில் பெருமாளின் கருணையால் தப்பித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் திருத்தக்க நம்பி என்பவரை குருவாக ஏற்றார் ராமானுஜர். திருக்கச்சி நம்பி வைஷ்ய குலத்தை சார்ந்தவர். அது தனது மனைவிக்கு பிடிக்கவில்லை என்பதை அவளது செயல்களின் மூலம் தெரிந்து கொண்டார் ராமானுஜர். தன் பக்தி மார்க்கத்துக்கும் மனித நேயத்துக்கும் உறுதுணையாக இவள் இருக்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்ட ராமானுஜர் துறவரத்தை மேற்கொண்டார். ஆச்சாரிய குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரிய 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாத முனிகள் ஆவார். அவருக்கு பின் யமுனாச்சாரியர் என்ற ஆளவந்தார் ஆச்சாரியர் ஆனார். இவர் நாத முனிகளின் பேரன் ஆவார். அடுத்து வந்தவர் ராமானுஜர் ஆவார். ஆளவந்தாரின் அழைப்பை ஏற்று அவரை பார்ப்பதற்கு பெரிய நம்பியுடன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு காடு மலை கடந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி வந்தார் ராமானுஜர். ஆனால் யமுனாச்சாரியின் உயிர் பிரிந்த உடலையே அவரால் காண முடிந்தது. ஆனால் அவர் உடலில் 3 விரல்கள் மட்டுமே மூடியிருந்தன. அதனை பார்த்த ராமானுஜர் யமுனாச்சாரியரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு 3 லட்சியங்களை நிறைவேற்றியதாக கூறினார். அவை: 1. வேதாந்த சூஸ்திரத்துக்கு விசிஷ்டாத்துவத்தை தத்துவ முறையில் விளக்கம் எழுதுவது. 2. பாரசர முனிவரின் விஷ்ணு புராணத்தை உலகுக்கு எடுத்து கூறுவது. 3. விசிஷ்டாவசத்தை உலகுக்கு எடுத்து சொல்லி அறியாமையால் மூழ்கி கிடக்கும் பக்தர்களுக்கு இறையருள் கிடைக்கச் செய்வது. இவ்வாறு ராமானுஜர் சொன்னதும்
மூடியிருந்த யமுனாச்சாரியரின் விரல்கள் ஒவ்வொன்றாக திறந்தன. பின்னர் பல நாடுகளுக்கும் ராமானுஜர் சென்று தனது விசிஷ்டார்த்த தத்துவங்களை எடுத்துரைத்தார். பண்டிதர்களுடன் வாதம் செய்து வெற்றி பெற்றார். அவரது தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட பல பண்டிதர்கள் அவரின் சீடர்களானார்கள். ஆளவந்தாரின் 5 சீடர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பி என்பவரின் நாராயண மந்திரத்தின் இரகசியத்தை கற்க முயன்றார் ராமானுஜர். 17 முறைகள் முயன்றும் முடியாமல் 18வது முறையாக ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு சென்று நாராயண மந்திரத்தின் இரகசியத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி மந்திரத்தின் இரகசியத்தை எவருக்கும் வெளியிடக்கூடாது என்றும், அவ்வாறு வெளியிட்டால் உனக்கு நரகமே கிடைக்கும் என்றும் ராமானுஜரிடம் சத்தியம் வாங்கினார். ராமானுஜரும் சத்தியம் செய்துவிட்டு திருக்கோட்டியூர் கோவில் கோபுரத்தின் மீதேறி நின்றவாறே எல்லோரும் கேட்கும்படி உரக்க நாராயண மந்திரத்தை கூறினார். குருவின் வார்த்தையை மீறி நரகத்துக்கு செல்வாய் என குரு கூறிய போதும் எல்லாமே சொர்க்கம் செல்ல நான் ஒருவன் நரகம் செல்வது என்றால், எல்லோரும் சொர்க்கம் செல்ல நான் ஒருவன் நரகம் செல்வதென்றால் அது என் பாக்கியம்தான் என்று கூறினார் ராமானுஜர். இந்த பதிலை கேட்ட திருக்கோட்டியூர் நம்பி, இந்த எண்ணம் எனக்கு ஏன் ஏற்படவில்லை என்று வருந்தி, ஸ்ரீரங்கநாதரின் கருணையும் இவரின் கருணை மிஞ்சிவிட்டது என கூறி எம்பெருமானார் என்று கூறி ராமானுஜனரை கட்டித் தழுவினார். ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலின் நிர்வாகத்தை ஏற்று அதை முற்றிலும் சீர்படுத்தி அன்றாடம் நடக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளாக உண்டாக்கினார். இதனால் அவருக்கு எதிர்ப்புகள் முளைத்து அவரை கொல்லும் முயற்சிகள் கூட நிகழ்ந்தன என்பர். தற்போது வைணவ கோயில்களில் நடைபெறும் பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை வகுத்து தரும் ராமானுஜரே ஆவார். ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம், வைணவ மட நிர்வாகம் 2யும் திறம்பட நடத்தினார் ராமானுஜர். ஸ்ரீரங்கம் கோவிலின் உடைமைகளை சிறப்புற மீட்டெடுத்து நிர்வாகம் செய்ததால் ஸ்ரீரங்கநாதர் ராமானுஜரை உடையவர் என அழைத்தாராம். ஸ்ரீரதத்தில் உள்ள தலைமை மடத்துக்கும் மடாதிபதியாக வரவேண்டிய விதிமுறைகளையும் நெறிப்படுத்தினார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்தை விட்டு செல்ல வேண்டிய சூழல் ராமானுஜருக்கு ஏற்பட்ட போது ஸ்ரீரங்கத்திலிருந்து நீலகிரி காடுகளை சென்றடைந்தார் ராமானுஜர். அங்கு நல்லாள் சக்கரவர்த்தி என்பவன் அங்குள்ள எல்லா தரப்பு மக்களுக்கும் வைணவ மதங்களை கற்றுத்தருவதை பார்த்து மெய்சிலிர்த்தார் ராமானுஜர். பின்னர் அங்கிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் வழியில் தொண்டனூர் என்னும் ஊரில் ஏரி ஒன்றை அமைத்தார் ராமானுஜர். பின்னர் அங்கிருந்து மேலக்கோட்டை சென்று 12 ஆண்டுகள் தங்கினார். ராமானுஜர் அவ்வூரில் இருந்த அத்வைதவாதிகளை வாதியில் வென்று வைணவராக்கினார் ராமானுஜர். அவ்வூரில் இருந்த தாழ்ந்த குலத்தை சார்ந்தோரை திருக்குலத்தார் என்று அழைத்து அவர்களுக்கும் பூநூல் அணிவித்து வைணவராக்கினார் ராமானுஜர். பின்னர் தனது சக்தி அனைத்தையும் ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்தில் புகுத்திவிட்டு திவ்ய மந்திரத்தை உச்சரித்தபடியே வைகுண்டம் சேர்ந்தார் ராமானுஜர். இப்போதும் ராமானுஜரின் திருவுடல் ஸ்ரீரங்கம் கோவிலில் அப்படியே உள்ளது. அனுஜ என்ற வடமொழி சொல்லுக்கு ராமனின் தம்பி என பொருளாகும். அனுஜ தம்பி. இவரை லக்ஷ்மரின் அவதாரம் என்கின்றனர். இறை தொண்டையும் மக்கள் தொண்டையும் இரு கண்களென கொண்டு வாழ்ந்த ராமானுஜரை போற்றுவோம். நன்றி.